மேம், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? 30 to 50. சனி பகவானும் ராகு பகவானும் இணைஞ்சு இந்த தனுசு ராசியை பார்க்கறது பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா குரு இருந்து தடுத்துட்டு இருந்தது குரு நகர்றார். அப்ப என்ன செய்யணுங்க? குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சவங்க இப்போ வரைக்கும் நாங்கள் சேரவே இல்லை, அப்படிப்பட்டவங்கள இருக்காங்க அப்படின்னா இந்த 50 வயசு பர்சனாலிட்டிஸ் குடும்பம். நான் என்னோட கம்பெனிக்காக ஒரு 15 மணி நேரமும் ஒதுக்குறேன், சில நேரங்களில் 18 மணி நேரமும் ஒதுக்குறேன். ஆனால் என்னுடைய பொருளாதாரம் மட்டும் கூட மாட்டேங்கி, என்னோட சம்பள உயர்வு கூட மாட்டேங்கி அப்படிங்கிற அதிகமான கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா இந்த கவலையோட அதாவது மிகப்பெரிய சிந்தனையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் இனிமேல் தான் செயல்படும். உறுதியாக உங்களுடைய பொருளாதாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன சார்? வெளிநாடு யோகம் அதிகமாக. மேம், தனுசு ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் எவ்வளவு? சரா. தனுசு ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன? திருமணத்துல பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி திரும்பவும் இணையறதுக்கான வாய்ப்பு அதிகம். திருமணத்திற்காக காத்திருப்போம். நற்செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தேடி வரக்கு வாய்ப்பு இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பராபவ வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக 3 ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு நம்ம சொல்ல போறோம் மேம்? 30 to 50. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் குரு பகவான் தன் ராசிக்கு 8வது ராசியில போய் உட்கார்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அஷ்டமத்துல குரு உட்கார்ந்து தனஸ்தானத்தை பார்க்குது. வராத பணம்லாம் வர ஆரம்பிக்க போகுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்கலாம் திரும்ப ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. ஹாஸ்டலில் போட்டுட்டாங்க, வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் குடும்பத்தோடு ஒன்றா குதூகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. சொத்து, பூர்வீக சொத்து எல்லாம் ரொம்ப கரிச காடுங்க, அதில் என்னங்க வரப்போகுது அப்படின்னு சொன்ன நிலம் கூட கோடிக்கணக்கில் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லற வாழ்க்கையில் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நிம்மதியாக பேச முடியல, கொஞ்சம் ஃப்ரீனஸ் இல்லை, ஈகோயிஸ்டாக இருக்குது, கொஞ்சம் சண்டைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 30 வயசு தாண்டிடுச்சு, என்ன ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்ன தனுசு ராசி ஆண் பெண்களும் மகிழ்ச்சியான ஒரு இல்லறத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. சனி பகவானும் ராகு பகவானும் இணைஞ்சு இந்த தனுசு ராசியை பார்க்குறது பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குரு இருந்து தடுத்துட்டு இருந்தது இப்போ குரு நகர்றாரு. அப்போ என்ன செய்யணுங்க? ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயத்தில், சொத்து சார்ந்த கையெழுத்து விஷயத்துல, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, கண்டிப்பா சகோதரனுக்கு உதவி செய்யறன்னு போய் ஜாமீன் கையெழுத்துல போடுறது கண்டிப்பா பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த குரு பயிற்சியை நற்பலனா வச்சுக்கிறதும் சரி, பெரிய பஞ்சாயத்தா மாத்திக்கிறதும் தனுசு கையிலே தான். மற்ற ராசிக்காக சொல்லலாம் விதிப்படி நடக்க தான் போது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்ட்டு. அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடிய 40+ இருக்காங்க பாருங்க, கண்டிப்பா ஃபுட்ல கண்ட்ரோலா இருக்கும். குரு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம், குரு பார்த்தாலே பப்ளினஸ் அதிகம், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், ஷைனிங்காக இருப்பாங்கல்ல. இது உச்ச குரு வேற பார்க்க போகுது. சீஸு எல்லாம் என்ன சாப்பாடுலாம் சாப்பிட்டா வெயிட் இஷ்டத்துக்கு போடுமோ அதுதான் இந்த வாட்டி. அதனால் கொலஸ்ட்ரால், கட்டிகள், ஹார்ட் பிளாக்கு, அதே போல் மிக முக்கியமானது விந்தணுக்கள் செத்து போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்க ஃபேஸ் பண்ண போகிறது. ஆனாலும் இவங்க தாய் வழி உறவு மூலியமாக வர வேண்டிய வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் நான் யாரை முழுசாக நம்பலாம் அப்படின்னா வாழ்க்கை துணையை நம்பலாம். காதல் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக இழப்புன்றது வேற, பிரிஞ்சிடுறதுன்னு வேற. அதை ஃபோட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் இப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 30 to 50 சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இல்லீகலான காதல் ஒன்று உள்ளே வரும். அதை சுதாரிச்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அம்மாஞ்சியாக போயிட்டாங்கன்னா சொத்தில் ஒரு பங்கு இல்லை பெரும் பணம் ஒன்று வெளியில் போகும். அதில் கவனம் தேவை. ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள், அடுத்து எந்த வயது தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம்?
50+ தனுசு ராசி என்பர்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 50+ல அவங்க ஆல்மோஸ்ட் செட்டில்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இவ்வளோ நாள் ஆச்சுங்க, இன்னும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நாங்கள் செட்டில் ஆகலை, பெருசாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இல்லை, பெருசாக எங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இல்லை, இப்படியெல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சவங்க இப்போ வரைக்கும் நாங்கள் சேரவே இல்லை, அப்படிப்பட்டவங்கள இருக்காங்க அப்படின்னா இந்த 50 வயசு பர்சனாலிட்டிஸ் குடும்பம் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ரீயூனைட் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்கம்மா, எங்கம்மா எங்களை கண்டுக்கிறதே இல்லை, நானும் எங்கள் மனைவி தனியாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டம் பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா அப்படின்னு பாசமாக சந்தோஷமாக அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா உறவாடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு குருவோட பார்வை வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு திடீர் தனப்பிராப்தி, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாமே இருக்குமா. இவ்வளோ நாள் ஆகியும் வீடு கட்டலைங்க, 50 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு ஆயிடுச்சு, சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் கண்டிப்பாக நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வீடு அப்படின்றது கட்டுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை 4ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுற பிராப்தம், வண்டி வாகன பிராப்தம் இருக்கிறத விட எங்களோட வசதி வாய்ப்பு அதிகமாச்சுங்க, எங்கள் கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அம்மா வந்து எங்களுக்கே 52 வயசு ஆகுதுங்க, எங்கள் அம்மா 80 வயசு ஆயிடுச்சு, எங்கள் அம்மா அப்பயோன்னு உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியத்துலேயும் ஒரு முன்னேற்றம் அப்படின்றதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நல்ல வெளிநாடு வெளி ஊர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளி மாநிலம் ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. குடும்பத்தில் சுப செலவு அப்படின்றது நடக்கும். பேரம் பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் ஒரு 60 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேர பிள்ளைங்களாம் இருப்பாங்கல்ல, வெளிநாடு யூஜி படிக்கிறதுக்கான பிள்ளைங்க கூட இருப்பாங்க. இல்லை தம் பிள்ளைங்களே வெளிநாடு அமைச்சு படிக்கிறதுக்கான பிராப்தம், பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு ஒரு சுப செலவுகள் அப்படின்றது நம்ம பண்ணுறதுக்கான பிராப்தம், அப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. குரு பகவான் மட்டும் பாருங்கள் 8ல் இருக்கார். உங்கள் ராசி அதிபன் 8ல் மறைக்கிறார், 8ல் மறைகிறாரு. பார்வை பலம்லாம் சூப்பராக இருந்தாலும் 8ல் அஷ்டமத்து குருவாக அமரும் போது பெருசாக யோசிக்க வேண்டாம், உச்சம் பெற்று தான் அமர்றாரு. இருந்தாலும் சில விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவை. என்னென்ன விஷயத்தில் கவனம் தேவை? ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஒரு சர்ஜிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு அதை கொஞ்சம் பராமரிக்கணும். பராமரிப்பு இல்லை அப்படின்னா பராமரிப்பு இல்லாத சொத்துக்களில் சில வில்லங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பராமரிக்கிறீங்க, நாங்கள் வியாபாரம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு திடீர் ஒரு மாற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த சொத்து நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ரகசிய உறவு முறைகள் இருந்துச்சுங்க, அது பெருசாக நான் தெரியாமையே தான் மெயின்டைன் பண்ண, அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா அத்து போல் தொடருது அப்படின்னா அது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. இதில் கவனம் வச்சுக்கோங்க. நீங்கள் தனுசு ராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 8ஆம் பாவம் மாங்கல்ய ஸ்தானமும் அந்த பாவத்தில் குரு பகவான் மறையிறதுனால உங்கள் கணவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி இனிமையாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக எந்த வயது தனுசு ராசிக்கு பலன்கள் சொல்ல போகிறோம் சார்? 20 to 30. அதாவது இந்த 20 to 30 தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வயது. அதாவது இதுவா அதுவாங்கிறது கிட்டத்தட்ட பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது தடுமாற்றம் இல்லாத தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கான வருமானங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக வருது. நேரங்கள் அதிகமாக ஒதுக்குறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் மற்றவங்கலாம் வந்து 8 மணி நேரம் தான் வேலை பார்க்காங்க, நான் என்னோடய கம்பெனிக்காக ஒரு 15 மணி நேரமும் ஒதுக்குறேன், சில நேரங்களில் 18 மணி நேரமும் ஒதுக்குறேன், ஆனால் என்னுடைய பொருளாதாரம் மட்டும் கூட மாட்டேங்கி, என்னோட சம்பள உயர்வு கூட மாட்டேங்கி அப்படிங்கிற அதிகமான கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக இந்த கவலையோட அதாவது மிகப்பெரிய சிந்தனையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் இனிமேல் தான் செயல்பட போகுது. உறுதியாக உங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு. உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் வந்துட்டாரே, எப்படி கொடுப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுறார். ஸோ தன்னுடைய பிடிச்ச வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வில் பவர் அடைவோம். ஸோ அப்படிப்பட்ட வில் பவர் அடையக்கூடிய ராசியில் தான் உங்களுடைய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய 2ஆம் இடத்த குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். உங்களுடைய 12ஆம் இடத்த 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். உங்களுடைய 4ஆம் இடத்த தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார்.
9ஆம் இடத்துல யார் இருக்கா? ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சந்தோஷங்களே இல்லாமல் வாழ்ந்துக்கிருக்கீங்க. என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குழப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு கொடுப்பார். ஸோ அதே போல் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20% ஆட்டோமேட்டிக்காக செலவாயிடுது. ஸோ அவங்களுடைய உடல் ரீதியாகவும் பிரச்சனை சந்திக்காங்க. நான் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், இது எப்போ சரியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குற தனுசு ராசிக்கு உறுதியாக குருவின் பார்வை கிடைக்கப்பெற்று அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஸ்டெப்பு அப்படின்னா, சந்தோஷத்தை தொலைத்துட்டு சந்தோஷம் எங்கே இருக்குது, எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள அவ்வளோ கவலையுடன் ஒரு காலையில் எந்திக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், தூங்குறேன், தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகளை மறந்து, ஏன்னா பொருளாதாரம் இருந்துச்சுன்னா எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு நடந்துருங்கிறது உண்மை. ஸோ அப்போ அந்த பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு பயணம் போகணும், வெளிநாட்டில் போய் படிக்க போகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் வேலைக்கு போகணும், இந்த விஷயங்களை நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஆப்ஷன் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளிநாடு போகிறதுக்கு இப்போ முயற்சி எடுங்க. உறுதியாக இருக்கும் இடத்த விட்டு நகர்ந்து செல்லும்போது தனுசு ராசி கவலைகளை மறந்து தங்கம் போல் மின்னக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன சார்? வெளிநாடு யோகம் அதிகமாக இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா வாழ்நாள் முழுவதும் வெளிநாட்டில் இருக்கலாம். மேம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் எவ்வளோ மேம்? சராசரிமா. தனுசு ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன மேம்? திருமணத்தில் முடிய போகுது மேம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கான ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ். வாகனம் வாங்க விரும்புபவர்கள் தாராளமாக வாங்கலாம், ஆனால் நைட் டைம் ட்ராவல் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடணும். தனியார் வேலை சாலிடாக கிடைக்குமா? பிரிந்திருக்கும் கணவன் மனைவி திரும்பவும் இணையறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோஷியல் மீடியா growth நிறைய உண்டு. ஆன்லைன் வியாபாரம் ஜாக்கிரதை தேவை. ஃபியூச்சர் ஃபியர் ஆன் அண்ட் ஆஃப் வரும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓவர்லோடு குறைஞ்சிடுமா? ஒன் சைட் லவ் அன்னெசரியாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், விட்டுட்டு வேற ஒன்றத்தை பார்த்துட்டுறது நல்லது. இஎம்ஐ ப்ரெஷர் தொடரும். மேம் உங்களுக்கான கொஷின்ஸ். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகம் நாட்டம் அதிகரிக்கும், நடுவில் கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி இருக்கும், திரும்ப ஜாயின் ஆவாங்க. பிரேக்கப் பெயின் அது அதிகமாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர் நற்செய்திகள் உண்டு. தனிமை ஃபீலிங் அதெல்லாம் இப்போ குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம். அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் எழுதுபவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இருந்தாங்கனாக்கா 40% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீகல் இஷ்யூஸ் லீகல் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய காலகட்டம் தான் இது. வேலை அழுத்தம் வேலை அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்க தான் போகுது. பள்ளி மாணவர்கள் தங்களோட கல்வியில் இன்னும் கொஞ்சம் அதிக நாட்டத்தை ஒரு டியூஷன் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது சிறப்பு. வீடு வாங்க கட்ட திட்டமிடுபவர்கள் ஜெயிச்சு காட்ட போகிறாங்க. சார் உங்களுக்கான கொஷின்ஸ். இலக்கு சரியான பாதையை நோக்கி போக போகிறாங்க. குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்க போகுது. பட்டம் பெற்றவர்கள் வேலை தேடி கொண்டு போகிறவர்களுக்கு உடனே வேலை வாய்ப்பு. மாணவர்கள் கவனமாக இருந்தால் வெற்றி பெறுவார்கள். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கணும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி எடுத்தாங்கன்னா வெற்றி உறுதி. பார்ட்னர்ஷிப் பிரச்சனையே இல்லாத பார்ட்னர்ஷிப் இன்னுமே அமையும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் சரியான நேரம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஃபாரின் செட்டில்மெண்ட் கன்ஃபியூஷனே தேவையில்லை, கட்டாயமாக கிடைச்சிடும். தொழில் வளர்ச்சியில் ரொம்ப கவனம் செலுத்தினாங்கன்னா வெற்றி உறுதி. நன்றி சார்.